அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இந்த சம்பவம் அற்புதமான ஒரு சம்பவம். சாராளை விட்டு ஆகார் ஓடி போகக்கூடிய சம்பவம். ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய மனைவி யாரு அப்படின்னா ஆகார் இப்பொழுது ஆபிரகாம் விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார். தூரமாய் போய் கொண்டிருந்த சூழ்நிலையிலே தேவன் கர்த்தருடைய தூதனானவர், இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் தான் வர்றார், இயேசு தான் வர்றார். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆகாரை கண்ணோக்கி பார்க்கிறார், ஸ்தோத்திரம், காண்கிறார். எல்லாமே ஒரே அர்த்தத்தை உடைய வார்த்தைகள் தான். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்துல ஆகாரை சந்திக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கைங்கிற வனாந்தரத்துல நீங்கள் போய்கொண்டிருக்கிறதை போல உணர்ந்தால் தேவன் உங்களை சந்திக்கிறார். வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடுகளாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு சொன்னாரே. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகார் அடிமைப்பெண், அவளுக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு உத்தரவாதம் இல்லை. ஆமா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு உத்தரவாத சூழ்நிலையை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்ப ஸ்தோத்திரம் இப்ப வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். 21ஆம் சம்பவம் ஆதியாகமம் 21 வாசிக்கும் பொழுது 2வது ஒரு சம்பவத்துல ஓடி போகக்கூடிய சூழ்நிலை. அது ப்ராப்பர்ட்டி